ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கும்ப ராசிக்குங்க வணக்கம். கும்பம் அப்படின்னாவே இவங்களுக்கு சொல் சுத்தம் இருக்கும். வாக்குறுதி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உசுரே போனாலும் அந்த கொடுத்த வாக்கு காப்பாத்தாம விட மாட்டாங்க. சத்தியத்தை விட மேலானது நமக்கு சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது இவங்க ரொம்ப கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய வார்த்தைகளால இரும்பு கதவை கூட திறக்க முடியும் அப்படிங்கறத நம்பிக்கை கொண்டவங்க. சொல்லப்போனா எவ்வளவு கடினமான ஆட்களாகவே இருந்தாலும் கும்பராசிக்காரங்க கிட்ட அந்த கடினமான தன்மை அப்படிங்கிறது நிலைக்காது. ஏன்னா இவனுடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும், உண்மையா இருக்கும். எதிரிகளை கூட ஈஸியா நண்பர்களாக மாத்தக்கூடிய பக்குவம் படைத்தவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் இவங்களை பத்தி சொன்னா, சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்களை பெற்றவங்க. சொல்லப்போனா இவங்களுக்கு வயசுக்கும் இவங்களுடைய அனுபவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்கள தான் கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. இதனாலவே பெரிய பிரச்சனையாவே இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரி, அது சர்வ சாதாரணமா கையாளுவாங்க. இவங்கள பார்த்து மத்தவங்க கேட்பாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில நடந்திருந்தா நான்லாம் இருப்பேனான்னு கூட யோசிப்பேன் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கும்பம் எப்பேற்பட்ட பதட்டமான சூழ்நிலையுமே பதறாம கையாளக்கூடியவங்க தான். கும்பம் அப்படின்னாவே கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை மட்டும்தான் கொட்டக்கூடியவங்க. ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காது. இதுதான் கும்பத்துடைய குணம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கும்ப ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. விசுவா வசு வருடம், தமிழ் வருடத்துடைய முதல் மாதம், இந்த சித்திரை மாதத்துல 10 யோகங்கள் தனுசு ராசிக்காலுக்கு வரப்போகுது. குறிப்பா இந்த நாட்களை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டமான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இஷ்டமான வாழ்க்கை நிலையா மாறும். அது எப்படி என்னங்கிறத இப்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கும்பராசி மட்டும் ஏன் மேடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்ப பார்த்தாலே உண்மை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க? சொல்ல போனா கும்பராசிக்காரங்கள உண்மையை தவிர்த்து வேற எதுவுமே பேச முடியறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானே அதிபதியாக கொண்டதுனாலதான். குறிப்பா இவங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றவங்க. அதாவது எளிமையான வாழ்க்கையை அதிகமா விரும்பக்கூடியவங்க. இவங்களுக்கு அந்த பகட்டு பேச்சு பந்தா பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் சிவனை வணங்கி தான் ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கான பலன்களை சொல்றப்போ உங்களுடைய அப்பன் ஈச பெருமானை வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை நான் தொடங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. அந்த வகையில கற்றது போனாலும் என்ன, கையில் உள்ளது போனாலும் என்ன, பெற்றது போனால் என்ன, பெரியது போனால் என்ன, உற்றது போனால் என்ன, உரியது போனால் என்ன, நிக்கிறது எந்த நெஞ்சல் நிலையான சிவமே. அதாவது நம்முடைய சித்தம் எல்லாம் சிவனை நினைச்சுக்கிட்டோம்னா சிந்தை எல்லாம் தெளிவாகுங்க. ஓம் நமக் சிவாய. இந்த ஈச பெருமானை வணங்கி உங்களுக்கான பதிவை தொடங்கலாங்க. இந்த கும்ப ராசிக்காரங்க சிவபெருமானை ஏன் வழிபாடு செய்யணும் தெரியுங்களா? என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் என்னை வாழ வைக்க நீ மட்டும்தான் இருக்கிற ஈசனே அப்படிங்கிறது தான் உண்மை. இதை உணர்ந்துட்டீங்கன்னா கும்பராசிகளுக்கு என்றென்றைக்குமே வீழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம போயிடுவீங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மறக்காம ஏதாவது ஒரு சிவனுடைய ஆலயத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 வில்வெளிகளாவது கொண்டு போய் அவரை தலைமையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வில்வ இலைங்கிறது மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடியது, மகாலட்சுமி தாயாருடைய அம்சம். அதை கொண்டு போய் நீங்க சிவபெருமானுடைய தலையில வைக்கிறப்போ உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் கிடைக்கும். இதன் காரணம் உங்களுடைய செல்வ நிலை மேம்பாடு அடை. புரியுதுங்களா? ஒரு தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும் தெரிஞ்சு நம்ம பண்றப்போ அதற்கான பலன்கள் பல மடங்கு கூடும். சரிங்க, இப்போ கும்ப ராசி உங்களுக்கான பலன்கள் எப்படி நம்ம சொல்றோம்னா, உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்லைனாலும் கும்பராசிக்கான பொது பலன்கள் நம்ம சொல்ல முடியும். அது கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும். அது 100% இந்த மாதிரி பலன்கள் தான் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. மீதி இருக்கக்கூடிய இந்த 20% பலன்கள் மட்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து. மற்றபடி இதுதாங்க மேக்சிமம் வாழ்க்கையில நடக்க போகுது. ஸோ உங்க ராசியை பொறுத்தவரைக்கும் கிரக நிலை, ராசியில புதன் பகவான், அவர் கூடவே உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். ஸோ ராசியிலேயே உங்களுடைய அதிபதி ஆட்சி பண்ணுவது சாதகமா பாதகமா? அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பற்றியும் ராகு பகவானும், அவர் கூடவே சுக்கிர பகவானும், அதுவும் வக்ரகதியில. அதே மாதிரி அவர் கூடவே சூரிய பகவான். ஸோ இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது சாதகமா பாதகமா?
அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தை பொறுத்திருக்கும் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவானும் வலம் வராங்க. பாம்பு கிரகமா இருக்கட்டும், தொழில்காரகன் கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர் பகவானா இருக்கட்டும், அசுரர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானா இருக்கட்டும், இவங்களுடைய அமைப்புங்கிறது மேக்சிமம் பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல கிரக மாற்றம் ஆல்ரெடி 7/4/2025 செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ருணரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அதே மாதிரி 10/4/2025 புதன் பகவானும் உங்களுடைய ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்தாரு. இதற்கு அடுத்து சூரிய பகவான் 14/4/2025 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறினார். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வரக்கூடிய 26/4/2025 அன்னைக்கு பாம்பு கிரகமான, அதாவது அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் ஒரே நாள்ல இடம் மாறுறாங்க. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து ஒரு ராசிக்கு மாறுறாரு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதே மாதிரி கடைசி 30/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறார். சோ ஒட்டுமொத்தமா நவகிரகங்களே புதன் பகவான் தாங்க இந்த மாதத்துல 2 முறை தன்னுடைய இடத்தை மாத்தினார். இதை பொறுத்து கும்பம் ராசினா கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் தரக்கூடிய 10 யோகம் என்ன? மொத யோகம் வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குது. 2வது யோகம் பூர்வ புண்ணிய சொத்துக்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. 3வது யோகம் எதிரிகளால உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளை சமாளிக்க கடந்த காலங்கள்ல பணம் விரயமானச்சு இல்லையா, அந்த நிலை அடியோடு அழிய போகுது. பணம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். அடுத்த 4வது குடும்ப வாழ்க்கை போற்றும் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்துடைய ஒற்றுமை மேலோங்க போகுது. அடுத்த 5வது உத்தியோக பணிகள் இருக்கீங்க, அலுவலகத்துல வேலை பார்த்துட்டீங்க, ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ சுமூகமான நிலையை காண போறீங்க. உங்களுடைய வேலையை தன்னம்பிக்கையோட செய்து முடிக்க போறீங்க. இதை அடுத்து 6வது யோகம் பணப்புழக்கம் அதிகமாகும். உங்களுடைய வேலைக்கு உரிய அங்கீகாரத்தை மேல் அதிகாரிங்க கொடுப்பாங்க. அடுத்தது 7வது யோகம் தொழில் அதிபர்களா இருக்கீங்க, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழில இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் பெற்று முன்னேற்றத்தை அடைய போறீங்க. இது குறிப்பிட்ட அந்த தொழில் மட்டும் இல்லைங்க, எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம். அடுத்த 8வது யோகம் பொருளாதார நிலையில மேம்பாடை அடைய போறீங்க. கூலி வேலை செய்தாலும் சரிங்க, இன்னைக்கு நான் வேலைக்கு போனா மட்டும்தான் இவன் வீட்டுல அடுப்பெரியன்னு சொல்றவங்களுக்கு கூட பணப்புழக்கம் தங்கு தடையின்றி கிடைக்க போகுது. அடுத்து 9வது யோகம் சொந்தமா தொழில் பண்றீங்க, கடை வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, உங்களுடைய நிறுவனத்தின் புகழ் 8 திக்கும் பரவ போகுது. அடுத்த கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய துறைகள்ல உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க. அதை தக்க சமயத்துல உபயோகப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை நீங்களே உண்டாக்க போறீங்க. அடுத்து 10வது யோகம் கும்பராசி இந்த காலகட்டத்துல பாராட்டுகளும் கிடைக்க போகுது, கௌரவமும் கிடைக்க போகுது. உழைப்பை கூட்டிக் கொண்டு செயல்படுவதனால வெற்றி நிச்சயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையாகட்டும் தனியார் துறையாகட்டும் அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நிர்வாகத்தில உயர் அதிகாரிகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர போகுது. இதுவே அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர்றது மட்டும் இல்லாம போட்டிகளை ஈஸியா சமாளிப்பீங்க. எதிர்கட்சியுடைய வார்த்தைகள்லாம் ஈஸியா நீங்க உங்களுக்கு சாதகம் மாத்திப்பீங்க. தொண்டர்கள் மத்தியில ஹீரோ மாதிரி வளம் வர போறீங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவிகள் கிடைக்கும். தொண்டர்கள் உங்களுக்காக உழைக்க போறாங்க. எந்த ஒரு சவாலையுமே தைரியமாக தன்னம்பிக்கையோட சமாளிக்க போறீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமா இருந்தாலும் திட்டமிட்டு அதை அழகா முறியடிச்சிருவீங்க. துண்டக்கான துணியக்காரன்னு சொல்லிட்டு அந்த எதிரிகள்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், விவசாயம் இந்த மாதிரியான துறைகள்ல நல்ல முன்னேற்றம் காணும். விரும்பிய துறைகள்ல விரும்பிய பாடப்பிரிவுகள்ல சேர்ந்து படிப்பீங்க. சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். டீச்சர் மற்றும் பெற்றோருடைய அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாம அவங்க சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா இன்னும் முன்னேற்றம்ங்கிறது உயர்வா கிடைக்கும். குறிப்பா இந்த சித்திரை மாதம்ங்கிறது உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது. நீண்ட நாட்களாக பிரிந்து போன உறவுகள், அது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், சொந்த பந்தங்கள் உறவா இருக்கட்டும், ஒன்று சேர போறீங்க. குறிப்பா நட்பு வட்டாரலாம் சிறப்பா இருக்குங்க. பிரிஞ்சு போன நண்பர்கள் கூட இப்ப தேடி உங்ககிட்ட பேசுவாங்க. வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க சொந்த ஊர் திரும்பி மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்க போறீங்க. உடைய சந்தோஷம் அப்படின்றது ஒட்டு மொத்தமா இந்த சித்திரை மாதத்துல இரட்டிப்பாக போகுது.
முதல் விஷயம், வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி எந்த டென்ஷன் வந்தாலும் சரிங்க, அதை வந்து வீட்டுல கொண்டு வந்து காட்டாதீங்க. பிள்ளைகளோட அனுசரணையா பேச பழகிக்கோங்க. குடும்பத்துல இருக்கிற அன்பா ஆதரவா நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவுல வாக்குவாதம் வேணாம். ஓகேங்களா? அதுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி செலவுகளை கூடுமான வரைக்கும் குறைச்சுக்கொள்ளுங்க. பண வரவுக்கு குறைவில்லை, ஆனா செலவுகள்ங்கிறத நீங்க தான் கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதே மாதிரி அதிகமா வாய் பேசாதீங்க. குறிப்பா உங்களுடைய பெருமையை நீங்களே பேசிக்கொள்வது தவிர்ப்பது சிறப்பு. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்த பேசிடுறோம். ஏன்னா உண்மையே பேசி பழக்கப்பட்டவங்க கும்பராசிக்காரங்க. ஆனா அதை எந்த அளவுக்கு தப்பா எடுத்துக்கணுமோ, எந்த அளவுக்கு அந்த நல்ல விஷயத்த கெடுக்கணுமோ அதுக்கான வேலையை சுத்தி இருக்குன்னு பாத்துருவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு மறைத்து ஒழித்து பேச கத்துக்கோங்க. அதாவது நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. இதை வந்து கும்பராசி ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி அனுதினமும் கும்பராசிக்காரங்க ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதன் காரணம் மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அது இல்லாம ஒரு தெளிவான சிந்தனையின் காரணமா எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளும் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரத காட்டிக்கிறத முன்னாடி அவருடைய செயல்பாடுகள் நல்லதா கெட்டதா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே அந்த சிவபெருமான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். அனுதினமும் அந்த சிவனை வழிபாடு செய்ய நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு வெற்றி தான். இதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க பதவியில இருந்து மேல் பதவிக்கான முன்னேற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகமாகும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபத்திற்கு பஞ்சமே இருக்காது. தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க. குடும்ப தலைவரா இருக்கீங்க அப்படின்னாக்கா அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையை கையாளுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை கூடும். உடைய பிள்ளைகளால பணவரவு உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க, வெற்றி தொடரும். உடல் நலமும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்கிறது ஞாயிறு தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும். இது மட்டும் இல்லைங்க, அந்த சித்திரை மாதம்ங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமா இருக்கிறதுனால திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை முழுசா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். உடைய ஆளுமையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த தனியார் துறையிலாட்டும் அரசாங்க துறையாட்டும் பெரிய ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தமா அந்த சித்திரை மாதம்ங்கிறது உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது உயர்வாக போகுதுங்க. செலவுகள் கட்டுக்குள்ள வரும். தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உடைய திட்டங்கள் வந்துட்டு முன்னேற போகுது. சொத்து விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு படுத்து அன்னன்னைக்கு படிச்சுக்கோங்க. படிப்புல கடினமா உழைச்சிங்கன்னா இது உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். நீங்க ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டதா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப வந்து முன்னேற்றத்தை அடைய போறீங்க. இன்னும் ஒரு படி மேல சொன்னா ஒட்டு மொத்தமா கும்ப ராசிக்காரங்க நீங்க யாரு, உங்களால எந்தெந்த விஷயங்கள முடியுங்கிறத உங்களை நீங்களே முழுவதுமா தெரிஞ்சுக்க போறீங்க. முழு சக்தியோட உங்களை நீங்க உணரக்கூடிய நேரம் இது. சோ இப்போ வரைக்கும் பார்த்து கும்ப ராசிகளுக்கு சித்திரை மாதம் எந்த அளவுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத பொதுவா பார்த்துட்டோம். இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது பார்க்கலாமா? கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க சித்திரை மாதம் யோகமான மாதமா வந்திருக்கு. 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாயால நெருக்கடிகள் விலகுது. திட்டமிட்ட வேலைகள் நடக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்குது. மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது. எதிர்ப்புகள் விலகுது. வியாபாரம் தொழில் இருந்த போட்டிகள் நீங்குது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகுது. இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகமான மாதமா தான் இருக்க போகுது. நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி கொள்ள முடியும். குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிரனால பொன் பொருள் சேரும். வரவு அதிகமாகும். கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குறிப்பா வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. அதே மாதிரி ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புதுசா சொத்து வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரிகளா இருக்கீங்க, கலைஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கோயில் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். விவசாயிகளுக்குமே எல்லா வகையிலுமே ஆதாயம் கூடுதுங்க. உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டிரம் மே மாதம் 8ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஏப்ரல் 17 தொடங்கி 18, 26, 27, மே மாதம் 9 இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு உங்க வீட்டுல வழிபாடு செய்யணும். அது போலவே முடிஞ்சதுன்னா ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நன்மைகள் தொடர்ந்து நடக்கும். அடுத்த சதய நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணும். இதுதான் உங்களுடைய மனசு.
இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முன்னேற்றமான மாதமா கிடைச்சிருக்கு. சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. குரு பகவானுடைய பார்வையும் மே 11ஆம் தேதி வரைக்கும் உடைய ராசியில 8, 10, 12ஆம் இடங்களுக்கு இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க. புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். பணியாட்களுக்கு, அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் கேது சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால அஷ்டமஸ்தானத்துல இருந்து அவரால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் இப்போ விலக போகுது. அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகளும் நீங்க போகுது. பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடுதுங்க. அதுதான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய செவ்வாய் ஆற்றல அதிகரிக்கிறார். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்குது. ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், எக்ஸ்போர்ட், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் வர்த்தகத்துல எல்லாத்துலயுமே லாபத்தை பார்க்க போறீங்க. குறிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீருது. தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. சிலருக்கு புதிய சொத்து சேருங்க. மாணவர்களுக்கு மேற்கல்வி தேர்வுகள் செய்யும் போது டீச்சர் மற்றும் பெற்றோருடைய ஆலோசனை ஏற்பது நன்மை கொடுக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் மே மாதம் 9ஆம் தேதிங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 17 தொடங்கி 22, 26, 31. அதே மாதிரி மே மாதம் 4, 8, 13. இந்த நாட்களில் உங்க சுபகாரிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் பிரத்திங்கிரா தேவியை நினைச்சு வீட்டுல வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். புத்தி சாதுரியத்தோட செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம். குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி அவருடைய பார்வையினால உங்க செல்வாக்கு உயருது. உடல் நலத்துல இந்த சங்கடங்கள் போகுது. இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த நெருக்கடிகள் இருந்து மாற்றம் ஏற்படுது. உங்களை ஏளனமா பார்த்தாலும் கூட ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுடைய நிலையில உயர்வு. தொழில முன்னெடுத்து பார்க்க போறீங்க. வேலையில ஏற்படுத்த பிரச்சனைகள் மறைய போகுது. அதே மாதிரி 6ஆம் இடத்து செவ்வாய் வம்பு வழக்குல இல்லாம போக்குறாரு. செல்வாக்கை மேலும் மேலும் உயர்த்தி வைக்கிறாரு. 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் முயற்சிகளை எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது. பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்குது. குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ண போவதனால குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக போகுது. எதிர்பார்த்த பண உறவு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயரப்போகுது. விவசாயிகளுக்கு இது ஒரு முன்னேற்றமான மாதங்க. வியாபாரிகளுக்கு புதிய முதல்கள் செய்யலாம். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பெரியவனுடைய ஆலோசனைப்படி கல்லூரியை தேர்வு செய்வது நல்லது. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் மே மாதம் 10ங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஏப்ரல் 17 தொடங்கி 21, 26, 30. மே மாதம் 3, 8, 12. இந்த நாட்கள் உங்களுடைய சுபகாரியங்களோட தேவைக்காக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை நவகிரகங்கள்ல வீற்றக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சித்திரை மாதம்ங்கிறது கும்பராசிக்கு சிறப்பை மட்டுமே தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி இன்னும் பொதுப்படியே கும்பராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ, சிவபெருமான போயிட்டு வழிபாடு செய்யணும். குறிப்பா அவருக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து, முடிஞ்சா வில்வ இலைகளால மாலை கட்டி போட்டு அபிஷேகத்தோட வழிபாடு செய்யறீங்க, அர்ச்சனை செய்யறீங்க அப்படின்னா நினைச்சது நடக்கும். முக்கியமா அவருடைய கோயில வளம் வராம நீங்க வெளியே வரக்கூடாது. 9 முறை வளம் வந்துட்டு தான் வரும். அதுவே நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் நெய்வேலக்கேற்றி வழிபாடு தொடங்கணும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், வியாழன். இந்த நாட்களை உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, சித்திரை மாதம்ங்கிறது 100க்கு 95% கும்பராசிக்கு அதிர்ஷ்டத்தை, வெற்றியை, அனுகூலத்தை, நினைச்சதை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு யோகத்தை மட்டுமே கொடுத்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க. உங்களுடைய உண்மையான மனசுக்கு இது நடக்கிறது எல்லாமே உயர்வாவே இருக்க போகுது. வாழ்த்துக்கள்ங்க.